தேவன் ஏன் இந்த எசேக்கியா ராஜாவுக்கு நியாயம் செய்தார் என்று சொன்னால், கர்த்தர் பார்வைக்கு செம்மையானதை செய்தான் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஆண்டவருடைய பார்வைக்கு நம்ம என்ன பண்ணணும்? செம்மையானதை செய்யணும். அப்படின்னா ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை விட்டு வெளியே வரணும், பாவத்தை விட்டு வெளியே வரணும். பாவம்னா என்ன? சினிமா பார்க்கறது பாவமா கேட்டா பாவம் தான். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் சினிமா பார்க்கறது பாவம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அதாவது சினிமா பார்க்க கூடாதுன்னு பைபிள் எங்கேயாவது ஒரு லெட்டர் இருக்குதா அப்படின்லாம் பேசுற அநேகர் இருக்கிறாங்க. ஆனா அதுல கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்துல மாம்சத்தின் கிரியைகளை சொல்லப்பட்டிருக்கு. களியாட்டு அப்படின்னு ஒரு வேர்டு இருக்கு. இந்த களியாட்டுனா பொழுதுபோக்குன்னு அர்த்தம். பொழுது போகாம எந்த காரியத்தை செய்தாலும் களியாட்டுல சேரும். அப்போ இன்னைக்கு வயசான ஒரு தாத்தா பாட்டியை கேளுங்க, அவங்களும் உட்காந்து என்ன பண்ணுவாங்க? உட்கார கூட முடியாது, ஆனா உட்காந்து டிவி பெட்டி முன்னால என்ன பண்ணுவாங்க? சினிமா பார்ப்பாங்க. அவங்க கிட்ட போய் கேளுங்க, ஏன் பாக்குறீங்க அப்படின்னா, பொழுதே போலப்பா அதனால பாக்குறேன். அப்ப பொழுது போகாம பாக்குறது தான் சினிமா. இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்கு பொழுது போகலன்னு சொன்னா நீ ஆண்டவருடைய பிள்ளை இல்லைன்னு அர்த்தம். உனக்கு ஏன் பொழுது போகல? நீ ஆண்டவரை நல்லா துதிக்கணும். உங்களை என்னையும் ஆண்டவர் எதுக்குங்க படைச்சிருக்கிறாரு? அவரை துதிக்க தான் படைச்சிருக்கிறார். ஆண்டவரை துதிக்க, இந்த ஜனங்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். நீங்களும் நானும் எதுக்கு பிறந்திருக்கோம் இந்த உலகத்துல? துதிக்க, ஆண்டவரை பிரைஸ் பண்ண, ஆண்டவரை போற்றி புகழ. அதுக்கு தான் ஆண்டவர் வச்சிருக்கிறார். நம்ம அதை விட்டுட்டு மீதி எல்லாம் செஞ்சிட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா.